அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, கும்பகோணம் எக்ஸிபிஷன் தாங்க இருக்கோம். கும்பகோணம் சரௌண்டிங் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எங்கே நடக்கும்னு. அல்லமன் ஸ்கூல் கிரவுண்டில் தாங்க வருஷம் இங்கே தான் நடக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்கூலுக்கு ரீச் பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் ஆட்டோவில் வரீங்கன்னா எக்ஸிபிஷன் போகணுன்னு சொன்னீங்கன்னால கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 rupees கேட்பாங்க. நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் பக்கம்தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் ஸ்டைலில் போட்டிருந்தாங்க. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா சென்னை எக்மோர் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் 3 வயசுக்கு மேலே உள்ளவங்க டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே அந்த அளவுக்கு தீம்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் பிளைனாக ஒயிட்டாக ஒரு ப்ரௌன் கலர் பார்டர் கொடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் மட்டும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, ஒரு சேஃப்டிக்காக. நெருப்பு கோழி இருக்குது. நெருப்பு கோழி தலையாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தட்டம், அப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்புறம் இது அடுத்தது தேனி கூட்டில் நிற்கிற மாதிரி ஒரு தீம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா அழகாக செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததும் ஒரு பெரிய தட்டம், யானை தட்டான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான தட்டம் ஒன்று பூவில் உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து தேல்னு நினைக்கிறேன். ஆமாம், தேல் மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் தேல் கொடுக்க கூட தொட்டு பார்த்துட்டு இருக்காரு, அடிக்குதா இல்லையான்ட்டு. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா அந்த அங்கங்கே வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்டை நட்டு வச்சுருக்காங்க, செடி மாதிரி. அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், யூனிக்காக. பில்லர் போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ க்ரீன் கலரில், அதுவுமே நல்லா இருக்குது. அடுத்தது இருந்தீங்கன்னா குலவின்னு நினைக்கிறேன். இது பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. வண்டு, காட்டு வண்டா வீட்டு வண்டா நாட்டு வண்டான்னு தெரில, வண்டான்னு தெரில. 2 வண்டு இருக்குது. அப்புறம் வந்து இது கிராஸோப்பர்னு நினைக்கிறேன், வெட்டிக்கிளி கையை ஆட்டிகிட்டு இருக்கு. யாராவது வாங்கடா ஃபோட்டோ எடுக்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஏதோ பூச்சி தான் நினைக்கிறேன். பெரிய லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு நிறையா பிடிக்கும். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கங்காரு குட்டியோடலாம் வச்சுட்டு இருக்குது. கங்காரு வந்து குட்டி வச்சுட்டு நிற்கிது. அடுத்தது அங்கே பார்த்தா அதே வண்டு இங்கே ஒன்று நிற்கிது, இங்கே தனியாக நிற்கிது. அங்கே பேரான்னாங்க 2 வண்டா. அப்புறம் உள்ளதுலேயே ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்டுவாக்கிளி தான். இதை எங்கள் ஊரில் நண்டுவாக்கிளின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த நண்டுவாக்கிளிக்கு நடுப்புற நின்றுட்டு அது கையை அசைக்கிற அதுக்கிட்ட நடுப்புற நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. பட் உள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, பார்த்தீங்கன்னா இங்கே 2 தேனி மறைச்சு பார்த்துட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, இதோட தீம் முடிஞ்சிடுது. நம்ம வந்த என்ட்ரன்ஸ் வந்துடுது. திரும்ப அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் கிரவுண்ட் போட்டிருக்காங்களே, அவங்க அட்மிஷனுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வளையல், மணி, தோடு, கிளிப்பு, இந்த பேண்டு, இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம் நிறையா இருக்கும். லேடிஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா பொருட்கள் இருக்குது. அடுத்து சுஜாதா ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஸ்டால் போட்டிருக்காங்க. ஃபிட்னஸ்க்காக ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. கார்த்தி வித்யாலயாக்காக ஸ்டால் போட்டிருக்காங்க. அதிகமாக இருக்குது. எல்லாம் வந்து குழந்தைகளுக்கான பொருட்களும் வீட்டு உபயோக பொருட்களும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு.
மேக்ஸிமம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பட்ஜெட்டு கொண்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். கடைக்குள்ளெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா. மற்றபடி ஆக்ஸ் யூஸ்வல் அந்த ராட்டனம் இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னா ஒரு 500 to 1000 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். பட் பர்ச்சேஸ்னு வந்தால் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள புக்ஸு, இந்த எல்கேஜி, ப்ரீகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள புக்ஸெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் இருக்குது. சார்ட்லாம் இருக்குது. அப்புறம் செராமிக் ஐட்டம் நிறையா இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம் நிறையா இருக்குது. வீட்டு உபயோகப் பொருட்கள் தான் மேக்ஸிமம் இந்த கடைகளில் அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் 5 ரூபா, 10 ரூபா ஜாமான், 20 ரூபா ஜாமான்லாம் நிறையா இருக்கும். இப்போலாம் அதை பார்க்கவே முடிய மாட்டுது. எக்ஸிபிஷன் வந்தாலே இப்போலாம் காஸ்ட்லி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கப்ஸு வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. கலராக தேவையான எல்லா கலரும் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. செராமிக் ஐட்டம் மட்டுமே இந்த ஃபஸ்ட்டு கடையில் அவ்வளோ இருக்குது. தட்டு, பிளாஸ்டிக் தட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக விளையாட்டு ஜாமான், மாஃப் போடுறது, குழந்தைங்களுக்கான விளையாட்டு ஜாமானும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. பசங்கள்லாம் சம்மருக்கு அழைச்சிட்டு வரீங்க இந்த லீவுக்கு அப்படின்னா அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்குற அளவுக்கு நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. பொம்மைகள், தலைவாணி பொம்மை, இந்த காருக்கு வச்சுக்கிறது கொள்வது, பசங்களுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்குது. கிளிப்பு, பொட்டு, இதெல்லாம் தான் அதிகமாக இருக்குது. வளையல், மணி, அந்த கவரிங் ஐட்டம்ஸு, கிளிப்ஸு, பேண்டு, பாப்பாக்கெலாம் தலையில் வைப்போம்ல அந்த பேண்டு, கர்ச்சீப்ஸு, தோடு, கவரிங் தோடு நிறையா இருக்குங்க இந்த கடையில். நெகபாலிஸு அப்படியே பார்த்துக்கோங்க நீட்டாக. பொட்டு, சின்ன சின்ன தோடு, நெகவெட்டி, இந்த சின்ன சின்ன ஹோம் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இந்த பபுள்ஸு, சின்ன பிள்ளைங்களுக்கு சயமு இதெல்லாம் இருக்குது. பொம்மை, இந்த வெரைட்டிலாம் இருக்குது. வாங்க அப்படியே அடுத்த கடைக்கு போகலாம். அப்படியே ஒரு கடையும் காட்டணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், போர் அடிக்கும் சில பேருக்கு. அதனால் அப்படியே ஒரு கடையாக காட்டிட்டு போகிறேன். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறையா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது. வீட்டு உபயோகப் பொருட்களும், லேடிஸ்க்கு தேவையான கிளிப்பு, அக்சசரிஸ் சம்மந்தமான எல்லாமே இங்கே இருக்கும். பேகு, ஹேண்ட்பேகு, துப்பட்டா, இந்த முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற புர்கா, அதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் 10 ரூபா 20 ரூபா ஜாமான்னு போட்டிருந்தது. இப்போல்லாம் 100 ரூபா ஜாமான் தான் போர்டு அதிகமாக இருக்குது. அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஜாமான் 2 போர்டு தொங்குது. அதுவுமே சில ஜாமான் தான் 20 ரூபான்னு நினைக்கிறேன். எடுக்கிறது எல்லாமே முன்னாடிலாம் 20 ரூபா 10 ரூபாவாக இருக்கும். இப்போ 10 ரூபான்ற போர்டையே பார்க்க முடியல எங்கேயும். அப்படியே அடுத்த கடைக்கு வரலாம். ஜஸ்ட்டு நான் ஓவரால் காட்டுறேன். நீங்கள் கடைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன இருக்குன்றது தெரியும். வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் அக்யூரேட்டாக எல்லாத்தையும் க்ளோஸில் காட்ட முடியாது. கீச்சைன் கடை ஆக்சுவலாக வந்து எக்ஸிபிஷன்னாலே ஒரு 2-3 கடைகள்ன்றது ஃபிக்ஸடாக இருக்கும். அதுதான் ஃபுல்லாகவே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீச்சைன் கடை, பொம்மை கடை, அப்புறம் வந்து ஹேண்ட்பேகு, விளையாட்டு ஜாமான், வீட்டு அக்சசரிஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த லேடிஸ்க்கு தேவையான ஹேண்ட்பேகுலாம் இருக்கும். எல்லாம் இப்போ கடைகள்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தோடு கடை பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. தோடு நிறைய வெரைட்டி இருக்குங்க. கவரிங்லேருந்து சில்வர் கலர்லேருந்து செயின் எல்லாம் இந்த கவரிங் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. வாங்க அப்படியே அடுத்தடுத்த கடைகளை பார்த்துட்டே போவோம். ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸிபிஷனில் கடைகளே மேக்ஸிமம் பார்த்துட்ருக்கோம். உள்ளே போய் அடுத்தது என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் தாங்க. பிளாஸ்டிக் கடைகள் இதெல்லாம் தாங்க இருக்குது. கீச்சைன் பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் நிறையா இருக்குது.
நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கடையோட முடியுது. இந்த உருளைக்கிழங்கு வந்தாலே எக்ஸிபிஷன் வந்தாலே நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்றதுக்கான இது என்ன இருக்குன்னு தான் போகும். ஆஸ் யூஷுவல் மிளகா பஜ்ஜி ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் தாங்க. கும்பகோணம் எக்ஸிபிஷன்லன்னு கிடையாது, எல்லா ஊர் எக்ஸிபிஷன்லையும் ஃபேமஸானது இந்த அப்பளம். டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க. டெல்லி அப்பளமும் அந்த பஜ்ஜியும் தான் ஃபேமஸ்ஸு. இது வந்து ஹெலிகாப்டர். இதில் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அலவுடு அந்த ஹெலிகாப்டர் ஒன்று. இதுவுமே மீடியமான ஏஜ் உள்ளவங்க தான் ஏற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3D ஷோ. இது 3D ஷோ. உங்களுக்கு நான் ரேட்டிங் சொல்லிடுறேன். பஜ்ஜி பார்த்தீங்கன்னா 3 பஜ்ஜி 10 ரூபா.